Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத ஒப்பற்ற திருநாமத்திலே உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நேரம் அருமையான நேரம், உன்னதமான நேரம் என்று சொல்லலாம். இந்த நேரத்திலே பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை பார்க்கும்போது இந்த வார்த்தையை கேட்க கேட்க அற்புதம் நடக்கும். இந்த வார்த்தையை கேட்க கேட்க அதிசயம் உண்டாகும். ஏனென்றால் உன்னதமானவருடைய வார்த்தை தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து நமக்கு தருகிறபடியினாலே செய்தியின் தலைப்பாக பார்க்கும்போது உயிர்ப்பிக்கும் சக்தி எங்கே உள்ளது என்கிறதான ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு செய்தியை கேட்க போகிறோம். இந்த செய்தி இயேசு கிறிஸ்துவின் 9வது அற்புதத்தினாலே அடங்கி இருக்கிறதான உன்னதமான தேவ செய்தி. பிரியமானவர்களே, இந்த செய்தியின் வாயிலாக நமக்கு ஆற்றல், வல்லமை, ஜீவன், இந்த மூன்றும் தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆற்றல், வல்லமை, ஜீவன். திருத்துவ தேவன் தாமே திருத்துவ தன்மைகளில் இருந்து இந்த மூன்று விதமான ஆசீர்வாதங்களையும் திருத்துவ தன்மை கொண்ட மனிதனுக்குள் கொண்டு வருகிறார். பாருங்க, தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் இருக்கிறார். திருத்துவ தன்மை, ஒன்றான மை தேவன். அதே போல நாமும் மூன்றில் ஒன்றாக கட்டப்பட்டிருக்கிறோம். அதுதான் ஆவி, ஆத்மா, சரீரம். இவ்விதமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆற்றல் தேவைப்படுகிறது, அவசியம் தேவைப்படுகிறது. ஆகவே ஒரு வேலை செய்ய வேண்டும் என்றால் திறன் வேண்டும். ஆற்றலுக்கு மறுமொழி திறன். அந்த திறன் வேண்டும். ஆகவே அந்த திறன் கொடுப்பதாக காணப்படுகிறது. திறன் கொடுப்பதாக காணப்படுகிறது. இரண்டாவதாக வல்லமை. அந்த வல்லமை என்பது என்ன தெரியுமா? சக்தி. அந்த வல்லமை என்கிறதான சக்தியை தேவனும் மனுஷனுக்கு கொடுக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும்போது ஆற்றலும் வல்லமையும் செயல்பட வேண்டும் என்றால் மிக மிக முக்கியமாக ஜீவன் வேண்டும். ஜீவன் இருந்தால்தான் எல்லாமே புறப்படும். ஆகவே ஜீவன் என்பது அது உயிர்ப்பிக்கிற தன்மையாய் இருக்கிறது. ஆகவே இந்த மூன்றும் மனிதனுக்காகவே தேவன் பரலோக ராஜ்யத்திலிருந்து தம்மை பிதாவாய் வெளிப்படுத்துகிறார், குமாரனாய் வெளிப்படுத்தினார், பரிசுத்த ஆவியானவராய் கூட அவர் வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி ஒவ்வொரு மனிதனும் ஆற்றல் மிக்கனாகவும் ஒவ்வொரு மனிதனும் ஜீவன் சாகாவரம், அந்த சாகாவரம் கொண்டவனாகவும் ஒவ்வொரு மனிதனும் வல்லமை மிக்கவனாக, இறை மனிதன் என்று சொன்னாலே அவன் வல்லமை மிக்கவன் என்கிறதான அடிப்படையிலே சகலருக்கும் முன்னதாக சாட்சியாய் நிறுத்தும்படிக்கு மண்ணான மனிதனை தேவன் கையிலே எடுத்தால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் விளங்கும். ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை என்பது பயங்கரமானது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. அந்த பட்டயமானது ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் இருதயத்தின் யோசனையும் பாத்தீங்களா வகையறுக்கிறதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். எத்தனை ஆற்றல், எத்தனை மகிமையான வார்த்தை. அந்த வார்த்தை வேண்டுமானாலும் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 4:12
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உடையதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பாத்தீங்களா? இப்படிப்பட்ட வார்த்தை அது இயற்கையினூடாக கடந்து வரும்போது பலமிக்க மரங்களும் கூட இந்த வார்த்தைக்கு முன்பாக நிக்க முடியாதான், அது முறிந்து விழுகுமா. அப்படிப்பட்ட வல்லமை மிக்க பயங்கரமான வார்த்தை தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆகவேதான் சங்கீதக்காரன் எழுதும்போது பாடி வைக்கும் போது சங்கீதம் 29:3 வரைக்கும் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 29:3 முடிய. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். பார்த்தீர்களா? மரங்களை மாத்திரம் அல்ல, பார்த்தீர்களா? மரங்களை மாத்திரம் அல்ல, உன்னதமான தேவன் அவர் உடைய வார்த்தை அக்னிக்குள்ளாக கடந்து வரும் என்று சொன்னால் அந்த அக்னி என்னவாகும்? வாசித்து பாருங்கள், வேதமே சொல்லுகிறது. சங்கீதம் 29:7 முடிய. கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலையை பிளக்கும், கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதர பண்ணும், கர்த்தர் காத்தேஸ் வனாந்தரத்தை அதர பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வார்த்தை மனிதனுக்குள் வந்தால் மனிதன் பலன் பெறுவானாம். அவன் அக்னி நடுவும் நடப்பான். பெரிய பெரிய மரங்கள், பாத்தீங்களா, கொள்ளை கொண்டு போகிறதான மரங்கள் விழுந்தாலும் அதை தாக்கு பிடிக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம் மனிதனுக்கு கிடைக்குமாம். எப்படிப்பட்ட காரியம்! ஆகவே கர்த்தருடைய வார்த்தை மனிதனுக்குள் வரும்போது மனிதன் பலப்படுகிறவனாய் காணப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 29:11 வாசித்து பாருங்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட காரியம் பாத்தீங்களா? பலன் கொடுக்கிறார். அந்த பலன் சாதாரணமான பலன் அல்ல, நித்திய ராஜ்யத்தின் பலன், பரலோக ராஜ்யத்திலிருந்து இறங்கி வருகிறதான ஜீவ பலன். அந்த பலன் தான் வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இயேசு கிறிஸ்து சாதாரணமானவர் என்று சொல்லி நாம நினைக்க கூடாது. ஒரு மனிதனாய் பிறந்தார் என்று சொல்லி நினைக்க கூடாது. அவருக்குள்ளே இப்படிப்பட்ட பயங்கரமான வார்த்தை இருந்தது. எப்படிப்பட்ட காரியம் பாத்தீங்களா? ஆகவேதான் வார்த்தை மாம்சமாகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்காக வந்தார்? உன்னதமான தேவனுடைய பலன் பரலோக ராஜ்யத்திலிருந்து இறங்கி வந்தது என்று சொன்னால் அக்னி ஜுவாலையை பிளக்கிறதான வார்த்தை உடையவராய் பெரிய பெரிய கேதுரு மரங்களையும் முறிக்கத்தக்கதான சர்வ வல்லமை உடையவராய், சர்வ வல்லமை உள்ள தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் இந்த பூமியிலே உலாவி மனிதனை பலன் கொள்ள வைத்தார். யாருக்காக? நெருக்கப்படுகிறவர்களுக்காக. யாருக்காக? வியாதிஸ்தர்களுக்காக. யாருக்காக? தள்ளப்பட்டவர்களுக்காக. யாருக்காக? பாவிகளுக்காக. யாருக்காக? ஏன் மரண கட்டுகளோடு கூட இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் உயிர்ப்பிக்கிறதான மகா உன்னதமான தேவாதி தேவனுடைய சக்தியை கொடுக்கும்படியாய் பரலோக ராஜ்யத்தில் இருந்து இறங்கி வந்த உன்னதமான தேவன், அவரிடத்திலே மாத்திரமே உயிர்ப்பிக்கிற சக்தி உண்டு. செய்தியின் தலைப்பாக பார்த்தபோது உயிர்ப்பிக்கும் சக்தி எங்கே உள்ளது, எந்த இடத்திலே உள்ளது, எங்கே இருக்கிறது என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு கூட ஆரம்பித்ததான் இந்த தேவ செய்தியிலே இப்பொழுது விடை கிடைத்து விட்டது. அந்த உயிர்ப்பிக்கிற சக்தி, உன்னதமான சக்தி, தேவ வல்லமையின் சக்தி வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து இந்த பூமியிலே இயேசுவாய் வந்தாரே பிதா, அவருக்குள்ளாக தான் இருந்தது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே இருக்கிறபடினாலே சகல விடுதலையும் கொடுக்கவே அபிஷேகம் பெற்று இயேசுவா இந்த பூமிக்கு வந்தாராம். பாத்தீங்களா? அவர் வந்ததுக்கு உண்டான ஒரு நோக்கம் உண்டு. அதைதான் முன்கூட்டியே
தீர்க்கதரிசியாகிய ஏசாயா தீர்க்கதரிசி முன்கூட்டியே அவருடைய அபிஷேக நிலையை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், ஏசாயா 42:6. நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்து இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். பார்த்தீர்களா? யாரும் செய்ய முடியாத மாபெரும் அதிசய செயலை இயேசு கிறிஸ்துவா இந்த பூமியில வந்து செய்யும் போது அற்புதம் 9வது அற்புதமாக நாம் பார்க்கிறோம். இந்த 9வது அற்புதத்திலே உயிர்ப்பிக்கிற சக்தி வருகிறது. ஒரு வீட்டிலே, ஒரு தாயின் வீட்டிலே பயங்கரமான துக்கம், மரண துக்கம். அந்த மரண துக்கம் ஏற்படும் போது ஒரு தாயின் மகனை அடக்கம் செய்வதற்காக போகிறார்கள். ஒரு வீட்டிலே மரணம் வந்தால் எவ்வளவு துக்கம் இருக்கும்! மகா வேதனை, பயங்கரமான வேதனை. லூக்கா 7வது அதிகாரம் 11வது அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்க பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். பாத்தீங்களா? மரித்து போன ஒருவன், அவனை அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு வந்தார்கள். வீட்டிலே பயங்கர ஒரு வேதனை, பயங்கர சத்தம். இதோ நிம்மதி இல்லாத ஒரு நேரம். அந்த தாய்க்கு ஒரே ஒரு மகன் என்று சொல்லி பார்க்கிறோம். அவள் கைப்பெண்ணாய் இருந்தால் என்று பார்க்கிற விதவை எப்படி இருக்கும்? அந்த வீட்டில எப்படி இருக்கும்? ரொம்ப துக்கம். யாருமே இல்லையே, கணவரும் போயிட்டாரு, மகனும் எனக்கு ஆதரவா இருந்தான், அந்த மகனும் போயிட்டானே அப்படின்னு சொல்லி மாரடித்து கொண்டு அந்த தாயினுடைய அழுகை மகா பயங்கரமான வேதனையோடு கூட, பெருமூச்சு சத்தத்தோடு கூட, உள்ளத்திலே உடைக்கப்பட்டவளாய், இதயத்திலே உடைக்கப்பட்டவளாய், கண்ணீர் சிந்தி அழுது, ஐயோ என் மகன் போய்விட்டானே, ஐயோ என் மகன் போய்விட்டானே, என் கணவனும் இல்லையே, என் வீட்டிலே யாருமே இல்லையே என்று சொல்லி தள்ளப்பட்டதான சூழ்நிலையிலே, தவிக்கிறதான சூழ்நிலையிலே அந்த விதவை அழுது கொண்டே இருந்தார். அந்த அழுகையின் சத்தத்தை தேவனாய் கர்த்தர் கேட்டார். அந்த அழுகையின் சத்தத்தை தேவனாய் கர்த்தருடைய காதுகளிலே தொனிக்கப்பட்டது. தொனிக்கப்பட்டு அவருடைய மனம், தேவாதி தேவனுடைய மனம் இறங்கி அவளிடத்திலே போய் அற்புதம் செய்வதற்காக திரும்பி பார்க்கிறார். வாசித்து பாருங்கள், லூக்கா 7வது அதிகாரம் 12வது வசனம். பார்த்தீர்களா பிரியமானவர்களே? எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், மகிமையான ஆசீர்வாதம். தாயின் அழுகை அங்கே அற்புதம் செய்ய வைத்தது தேவகுமாரனுக்கு. தேவகுமாரன் அற்புதம் செய்தார் அந்த தாயின் அழுகையை பார்த்து. அழுகையிலே பல வகை உண்டு என்பதாக பார்க்கிறோம். பலதரப்பட்டதான அழுகை உண்டு. ஒரு காரியத்தை பார்க்கும்போது சாதாரணமான அழுகை, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பெருமூச்சோடு கூட அழுதல். மூன்றாவது, இதோ தலையை அடித்துக் கொண்டு அழுது கொண்டு இருக்கிறது. அதை அடுத்தபடியாக வஸ்திரம் கிழித்துக் கொண்டு அழுவது. அதோடு மாத்திரமல்ல, இதோ பயங்கரமான ஒரு மரணம் ஏற்படுகிற அளவுக்கு இதோ அழுகை, மரணத்துக்கு ஏதுவான அழுகை. அதோடு மாத்திரமல்ல, பாவ மன்னிப்புக்காக கதறி 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 அழுதல், நிம்மதியை தேடி ஓடுவதற்காக சமாதானம் இல்லையே என்று சொல்லி அழுதல். இந்த அழுகை விட பயங்கரமான ஒரு அழுகை தான் அந்த மகனுடைய தாய் கைப்பெண்ணாய் இருந்தால் அல்லவா, அவளுடைய அழுகை பயங்கரமான அழுகையாய் இருந்தது. அந்த அழுகையில் இருக்கிறதான ஒவ்வொரு சொட்டு கண்ணீரிலும் தேவனுடைய அற்புதத்தை வைத்தார் தேவன். ஆகாரின் அழுகை, அது அழுகும்போது, தன் பிள்ளைக்காக அழுகும்போது, அழாதே ஆகாரே என்று சொல்லி
உன் கண்களிலே இருக்கிறதான கண்ணீரை என் துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே வேத வசனத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மகளுடைய அழுகை பயங்கரமானதா இருந்தது. அந்த கண்ணீரை தேவன் துருத்தியிலே சேர்த்து வைத்தார். எந்த துருத்தியிலே சேர்த்து வைத்தார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்கிறதான இதய துருத்தியிலே அந்த கைம்பெண்ணினுடைய கண்ணீரை சேர்த்து வைத்து, அந்த கண்ணீரின் வாயிலாக இரக்கத்தை வைத்து, அந்த இரக்கத்தின் நிமித்தமாக ஒரு உயிர்த்தெழுதல், எழுந்து வா பாடையை தொட்டு மரித்தவனை பார்த்து எழுந்து வா என்று சொன்ன உடனே அவன் பாடையில இருந்து எழுந்து நிற்கிறான், உட்கார்றான். எப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு காரியம்! ஆகவே எங்கே உயிர்ப்பிக்கும் சக்தி வந்தது தெரியுமா? இயேசு கிறிஸ்து சாதாரணமாக அந்த உயிர்ப்பிக்கிற சக்தி கொடுக்கவில்லை. அவருடைய துக்கத்தை பார்த்து, அவருடைய கண்ணீரை பார்த்து, அவருடைய அங்கலாய்ப்பை பார்த்து, யாருமே இல்லையே என்று சொல்லி துக்கித்து கதறி அழுகிறதான அந்த அழுகைக்குள்ளாக உயிர்ப்பிக்கிற சக்தி உருவானது. இதுதான் மேலானது பிரியமானவர்களே. ஆகவே அழுகையினாலே தேவ ஜனங்களுக்கு உயிர்த்தெழுதல் கிடைக்குமாம். எப்படிப்பட்ட ஒரு காரியம்! வாசித்து பாருங்கள். உயிர்ப்பிக்கிற சக்தி, ஒரு தேவ ஜனத்தையே உயிர்ப்பிக்கிற சக்தி அழுகையிலே உண்டு. இதே லூக்கா 7:13-16 வரைக்கும் வாசிங்கள். லூக்கா 7வது அதிகாரம் 13-16 முடியதான வேதவசனம். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் தமக்குள்ளே தோன்றிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேய தேசம் முழுவதிலும் சுற்றி இருக்கிற திசைகள் யாவரிலும் பிரசித்தமாயிற்று. போதும். மகா பயங்கரமான ஒரு எழுப்புதல் அங்கே உண்டானது பட்டணத்திலே. மகா தீர்க்கதரிசி எழுப்பினாலே என்கிறதன் ஆச்சரியம். இப்படிப்பட்ட வல்லமை யார் இடத்திலுமே இல்லை, நாங்கள் பார்க்கவில்லையே என்கிறதான ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி இந்த உயிர்த்தெழுதலின் வாயிலாக வந்தது என்று சொன்னால் எப்படி வந்தது? அந்த விதவையினுடைய கண்ணீரில் இருந்து, கைம்பெண்ணாய் இருந்தால் அல்லவா, அவருடைய கண்ணீரில் இருந்து வந்ததான அந்த துக்கம், அழுகை, வேதனை, அந்த வேதனை தான் தேவனை மனமிழக்க செய்தது. எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா? ஆகவே கர்த்தர் தகப்பனாக இருந்து என்ன செய்றாரு? எல்லாருக்கும் அனுசாரியாய் இருக்கிறார். அழுகையினாலே தேவ ஜனங்களும் கூட உயிர் பெற்றார்கள், தப்புவிக்கப்பட்டார்கள். ஒரு பெரிய வம்சமே தப்புவிக்கப்பட்டதாம். இதை வாசித்து பாருங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 4:3. ராஜாவின் உத்தரவும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் இரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். பாத்தீங்களா? அநேகர் இரட்டுடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள். அழுகையோடு கூட இருந்ததான அந்த அழுகை எப்படிப்பட்டதாய் மாறினது அப்படின்னு சொன்னா, அந்த ஜனத்தையே காப்பாற்றினது, யூத ஜனத்தையே காப்பாற்றினது என்று பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, தகப்பனாக இருந்து கண்ணீரை துடைப்பவரும் தேவனாம். நம்முடைய கண்களில் இருக்கிறதான கண்ணீரை அறை வீட்டுக்குள்ளாக பூட்டி நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய கண்களை துடைக்க தகப்பனாய் கடந்து வருவாராம் தேவன். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31:9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராஹிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். பாத்தீங்களா? கண்ணீரோடு, அழுகையோடு, பயங்கர வேதனையோடு கூட இருக்கிறவர்களுக்கு தேவன் அனுசாரியாய் இருந்து, தகப்பனாய் இருந்து கண்ணீரை துடைப்பார். தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்து, பயங்கரமான தேவனுடைய நியமங்களை எல்லாம் மீறி துணிகரமாய் பாவம் செய்து, தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் மீறி நடப்பவர்களுக்கு தீராத அழுகை உண்டாகும். அந்த தீராத அழுகையை ஒருபோதும் தேவன் துடைக்க மாட்டார். ஆகவே இந்த பூமியில இருக்கிறதான, இந்த சரீர வாழ்நாட்களில் இருக்கிறதான அழுகையை மாத்திரமே தேவன் நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பார். ஆனால் இந்த தேகம் ஒரு நாள் போகும், இந்த தேகம் ஒரு நாள் மறையும், வானமும் பூமியும் ஒரு நாள் மறைந்து போகும். அதற்கு பின்னதாக
நியாயத்தீர்ப்பு நாட்களிலே என்னதான் அழுதாலும் அந்த அழுகைக்கு இதோ இரக்கமே கிடைக்காதுங்க. ஆகவே இரக்கம் உள்ள வரைக்கும், இரக்கம் கிடைக்கிற நாளிலே நாம் இரக்கத்தை பெற்றால் தேவன் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். வேதம் வாசித்து பாருங்கள், மத்தேயு 8:12. ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த அழுகை எப்படிப்பட்டதாய் வந்தது? மீறி நடந்தார்கள். தேவனுடைய சத்தியத்திற்கு உட்பட்டவர்கள் தான், தேவனிடத்திலே பலன் கொண்டவர்கள் தான். ஆனால் பின்மாற்றம் அடையும் போது ஒரு நாள் ராஜ்யத்தின் புத்திரர் என்று சொல்லப்படுகிறது. புத்திரராய் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த புத்திரருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. ஏனென்றால் மீறி நடந்தார்கள், நிக்க முடியவில்லை. ரட்சிப்பின் பாதையிலே அவர்கள் வலிமை போனவர்களாய் காணப்பட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அழுகை நிச்சயம். அந்த அழுகை தீராத அழுகையாயிருக்கும், முடிவில்லாத அழுகையாயிருக்கும். அந்த அழுகை எங்கிருந்து வரும் என்று சொன்னால் பாதாளத்திலிருந்து எழும்புமா. நரகம் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அந்த படும் பாதாளத்திலிருந்து, நரகத்திலிருந்து ஐயோ 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 என்கிறதான அழுகை. அங்கே புழு வேகாமலும் சாகாமலும் இருக்கும்படியான ஒரு காரியம், ஒரு சாயல் இருக்கும். ஒரு புழு இருக்கிறது, மண்புழு. அந்த மண்புழுவை கொண்டு போய் வெயிலிலே போட்டு பாருங்கள், துடித்துக் கொண்டே இருக்கும், சாகாது, துடித்துக் கொண்டே இருக்கும். பாத்தீங்களா? அதே போலதான் சாவு வராது, ஆச்சுங்களா? ஆனா மரணம், பயங்கரமான வேதனை, கொடிதான ஒரு ஆக்கினை வரும். அந்த ஆக்கினை சொல்ல முடியாத ஆக்கினை. இரவும் பகலும் வாதிக்கப்படுவார்கள். அந்த அழுகையை நிறுத்தவே முடியாது. அங்கே துடைப்பதற்கு யாருமே இல்லை. பயங்கரமான அழுகை. அங்கே உயிர்ப்பிக்கிற சக்தி வராது. ஆகவே இதுவே நல்ல தருணம். நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான நாட்களிலே மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து தேவனிடத்துல ஜலத்தினாலும் ஆவியினாலும் உடன்படிக்கை செய்து ஞானஸ்தானம் பெற்று அவருடைய கற்பனைப்படி செய்தால் ஒழிய இந்த அழுகையிலிருந்து நாம் மீள முடியாது. இந்த அழுகையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. மற்றொரு வேத வசனத்தையும் வாசித்து பாருங்கள். மத்தேயு 13வது அதிகாரம் 40 42 படியதான வேத வசனம். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி ஜுவாலையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். சதா காலம் அழுகையும் பற்கடிப்பும். அக்கிரமக்காரர்கள் எவர்களோ, துன்மார்க்கர்கள் எவர்களோ, தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்தவர்கள் எவர்களோ, ஆண்டவருடைய கற்பனையை மீறுகிறவர்கள் எவர்களோ, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அசட்டை செய்து மீறி நடக்கிறவர்கள் எல்லாருமே, துன்மார்க்கர்கள் எல்லாருமே, அலட்சியப்படுகிறவர்கள் எல்லாருமே அக்னி நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அந்த அழுகை ஒருபோதும் நிற்காது. ஒரு பக்கம் அழுகையாயிருக்கும், ஒரு பக்கம் வேதனையாயிருக்கும். ஆனால் மறுபக்கமோ இந்த பூமியிலே அழுகிறதான அழுகையிலே இதோ கண்ணீரின் பாதையிலே நடந்து நேசகுமாரனின் நிமித்தமாய் கண்ணீரை துடைக்கத்தக்கதான உயிர்ப்பிக்கிற சக்தியை பெற்றவர்கள் எல்லாரும் பரலோக ராஜ்யத்திலே அங்கே துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அங்கே சாபம் இராது, அங்கே ஒருபோதும் அழுகை இருக்காது, அங்கே துக்கம் இருக்காது, அங்கே பசி இருக்காது, அங்கே வேதனை இருக்காது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி போல வெளிப்படுத்தல் விசேஷத்திலும் இதை பார்க்கலாம். ஆகவே பிரியமானவர்களே, உயிர்ப்பிக்கிற சக்தி இங்க இருக்கிறபடினாலே உன்னதமான தேவன் தாமே ஆசீர்வதித்து நம்மையும் காக்க நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் ஸ்திரப்படுவோம். தேவனுக்கு ஒப்புவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நம்மை காப்பாராங்க. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும்
உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபார் ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717179